ஒரு சதுரத்தின் பரப்பிற்கும் அதனுடைய மூலைவிட்டம் வழியாக வரையப்படும் சதுரத்தின் பரப்பிற்கும் உள்ள விகிதமானது. ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு சதுரத்தோட பரப்பளவு. சோ சதுரத்தின் பரப்பளவு என்ன? பக்கத்தை நான் ஏன்னு வச்சேன் அப்படின்னா பக்கம் இன்டு பக்கம் தான் சதுரத்தோட பரப்பளவு. அதனுடைய மூலைவிட்டம் வழியாக வரையப்படும். மூலைவிட்டம்னா என்ன? இதுதான் இல்லையா? சோ இதன் வழியாக வரையக்கூடிய சதுரம். அது எப்படி வேணா இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இல்ல அப்படி மேல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சதுரம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மூலைவிட்டம் வழியாக அப்படின்னு நம்ம எடுக்கும் போது இந்த மூலைவிட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் பக்கமா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த சதுரத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது டி ஸ்கொயர். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய விகிதம் கேக்குறாங்க. சோ நார்மலா சதுரத்தோட மூலைவிட்டத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னா டி ஈக்குவல் டு √2 இன்டூ ஏன்னு எழுதலாம். அப்ப டி ஸ்கொயர் என்ன ஆகும்? √2 ஏ த ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். ஓகேவா? சோ இப்ப ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா தனித்தனியா ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்ப √2 த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். அப்ப 2 ஏ ஸ்கொயர்னு வரும். சோ இந்த இடத்துல ஏ ஸ்கொயர், இந்த இடத்துல 2 ஏ ஸ்கொயர். ரெண்டு சைடுமே ஏ ஸ்கொயரை டிவைட் பண்ணுங்க. ஏன்னா காமனா இருக்கு இல்லையா? இதை ஏ ஸ்கொயரால் டிவைட் பண்ணா 1, இதை ஏ ஸ்கொயரால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1:2, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ மூலைவிட்டம் வழியாக வரையப்படும் சதுரம்னு சொன்னதால சதுரத்துக்கு எல்லா பக்கமுமே 1 தான். சோ இது மூலைவிட்டம் தான் அதோட பக்கம். அப்ப மூலைவிட்டத்தோட அளவு என்னவோ அதோட பக்கம் தான், அதுதான் வந்து சதுரத்தோட பக்க அளவு. சோ பக்கம் இன்டு பக்கம் தான் சதுரத்தோட பரப்பளவு. ஓகேங்களா? சோ அது ரெண்டுக்கும் விகிதம் கேக்குறாங்க. சோ அப்படியே ஈஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.